நடிகர் சங்க வளாகத்துக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை பேரை வைக்கணும் வந்து நான் வந்து ஏன்னா நடிகர் சங்கம் இன்னைக்கு வந்து இந்த இவ்வளவு மரியாதையா தலை நிமிர்ந்து நிற்குதுன்னா, அது புகழ் உச்சத்தை தொட்டதுன்னா அது விஜயகாந்த் சாரால தான், கேப்டனால தான். அதுக்கு பேர் வைக்கலாமா வானாமான்னு விவாதம் பண்றதே நான் அவமானப்படுத்துற மாதிரி ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். எந்த விவாதமும் இல்லாம நிர்வாகிகள் அப்படி உறுப்பினர்கள் வேணாம்னு சொன்னா அந்த பதவியே வேணான்னு போயிடணும்னு நான் நினைக்கிறேன். நடிகர் சங்கத்துக்கு நாங்கள் விஜயகாந்த் சார் பேரை தான் வைப்போம் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர நாங்கள் உறுப்பினர்களை கேட்டு வைப்போம். நான் அதிகமாக பேசுகிறதா இருந்தால் நாசரோ விஷாலோ என்னை மன்னிக்கணும். நான் என்னோட உணர்வை சொல்கிறேன். ஏன்னா இதை விட இன்னைக்கு வந்து தமிழக முதல்வர் வந்து 2 முறை வந்து தமிழக முதல்வர் 2 முறை வந்து பார்த்து போனதால விஜயகாந்த் சாருக்கு பேர் இல்லை, முதல்வருக்கு பெரிய பேர். அப்பா 2 முறை வந்து சிஎம் வந்து விஜயகாந்த் சாரை பார்த்தாரு, முதல்வர் அதனால பெயர் அணிஞ்சார். இன்னைக்கு பெரிய பரிச்சயம் இல்லைன்னா கூட தமிழக மேடைகளில் பிரதமர் கூட விஜயகாந்த் சார் பேர் கேப்டன் சொல்ல வேண்டிய அவசியத்தை வந்து விஜயகாந்த் சாரோட மரணம் ஏற்படுத்திருக்கு. அதுபோல விஜயகாந்த் சார் பேர் வைக்கிறதால, கேப்டனோட பேரை வைக்கிறதால நடிகர் சங்க வளாகம் தான் புகழ் பெறுமே தவிர விஜயகாந்த் சாருக்கு எந்த பேரும் அதனால வந்துட போறதில்லை. அதனால் தயவு செய்து நாம் புகழஞ்சி செலுத்துவதாக இருந்தால், நடிகர் சங்கம் தன்னுடைய நன்றி கடனை திரும்ப செலுத்துவதாக இருந்தால், நான் வந்து விஜயகாந்த் சார் போய் கேட்டேன், எப்படிப்பட்ட மனிதர் விஜயகாந்த் சார் ஒரே வார்த்தை சொல்கிறேன், அந்த எந்த புகழையுமே தான் எடுத்துக்க விரும்பலை. அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், ஏன்னா நான் D40 நடத்தும்போது எங்களுக்குள்ள பிரச்சனை வந்து பில்டிங் எப்படி வாங்குறது அப்படிங்கும்போது நான் விஜயகாந்த் சார்கிட்ட போய் கேட்டேன், சார் பணம் வந்தது எப்படி பண்ணீங்க, எப்படிலாம் அந்த இது கடையெல்லாம் அடைச்சிங்கன்னு. அப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, அதெல்லாம் பணம்லாம் கொண்டு வந்து கொடுத்தேன், சரத்குமார் கொடுத்தேன், நீ போய் சரத்குமார் கேளுப்பா, அதான் அவர் தான் கொஞ்சம் பேசி அதெல்லாம் செட் பண்ணார், எனக்கு விஷயம்லாம் தெரியாதுன்னார். அதாவது அந்த புகழை கூட தான் எடுத்துக்கணும்னு நினைக்க தெரியாத ஒரு உண்மையான மனுஷன் யார். அதுபோல் உலகத்தில் இல்லை, இந்தியாவில், உலகத்தை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது, இந்தியாவில் எந்த தலைவனும் பொது சொத்தை எடுக்காத தலைவன். எவ்வளோ பெரிய மகாத்மா காந்தி கூட பொதுவான ஒரு இடத்துல பொதிச்சாங்க, ஆனால் தன்னுடைய இடத்துல சமாதி அடைஞ்ச ஒரே தலைவர் வந்து விஜயகாந்த் சார் தான். அதுக்காக கூட அவர் வந்து ஒரு இடத்துல போய் பொது இடத்துல அவர் வந்து அடக்கமாகல, தான் விலை கொடுத்து வாங்கிய இடத்துலயே தன் சமாதி அடைச்சு. எவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்க. ஒரு பைசா கூட வந்து இருந்த வரைக்கும் தன்னுடைய சொத்தை கொடுத்தாரு, பணத்தை கொடுத்தாரு. இறந்த பிறகு கூட வந்து பொதுவான சொத்து, மக்கள் சொத்து எதுவும் எனக்கு வேண்டாம்னு தன்னோட இடத்துலயே வந்து அவர் போய் படுத்துட்டு இருக்காரு. இதை விடந்த ஒரு புகழ் வந்து யாரும் அவர் கொடுக்க போறது இல்லை. அதனால வந்து நடிகர் சங்க நிர்வாகிகளுக்கு மீண்டும் என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம், அந்த கட்டடத்துக்கு அவரோட பேரை வைக்கணும். இந்த மேடையில் அறிவிச்சா சால சிறந்ததாக இருக்கும், இல்லை நீங்கள் பொதுக்குழு அறிவிச்சிருந்தாலும் அது உங்கள் விருப்பம், நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்பதுதான். அதுபோல் எனக்கு வந்து ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, நான் வந்து விஜயகாந்த் சாருக்காக ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன். அது சின்ன முடிஞ்சிடும். அவருடைய பிறந்த நாளுக்கு அதை அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சி அதுக்காக நிறைய எல்லாருமே அது ஒரு டாக்குமெண்டேஷனுங்கிறதால அதை என்னால் முடிக்க முடியல, எழுதிட்டே இருந்தேன். அதுக்காக போய் வந்து அவங்க மனைவி கூட நான் பிரேமலதா அக்கா கூட போய் பார்த்து சந்தித்தேன். அவங்ககிட்ட பேசுவேன், சார் இது ஆமாம் இது மாதிரி நான் ஒரு புத்தகம் எழுதுகிறேன், நீங்கள் உதவி பண்ணுன்னு. அவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. சார் நிறைய பேர் வந்து தவறாக வந்து அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க, தவறான கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க, அதனால் நான் வந்து அது பெருசாக நான் எடுத்துக்கல தம்பி அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா நான் இது மாதிரி நான் நான் யார் யார்கிட்டலாம் அதுக்கான விஷயங்களை கலெக்ட் பண்ணேன், இதையெல்லாம் அவங்ககிட்ட கூட்டு சொல்லும்போது அவங்க அப்புறமா வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டு, இல்லை நானும் ஹெல்ப் பண்ணுறேன், அந்த புத்தகத்தை நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவர் உயிரோடு இருக்கும்போதே அந்த புத்தகத்தை எழுதி அவருக்கு வந்து கொடுக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் அது நடக்க முடியாமல் போயிடுச்சு. நாங்கள் கடைசியாக வந்து நாங்கள் இயக்குநர்கள் ஒரு 5 பேர் வந்து அவர் நினைவோடு இருக்கும்போது நாங்கள் பார்த்தோம். நானும் விக்ரம் சார், உதயகுமார், பேரரசுலாம் பார்த்தோம். பார்த்துட்டும் போது அவர் என் கைகளை புலன் விசாரணையில் வந்து எப்படி என் கைகளை பிடிச்சாரோ, அதாவது வந்து புலன் விசாரணை ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது கோயம்புத்தூரில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. அப்போது பொருட்காட்சியில் ஷூட்டிங் பண்ணுறோம். க்ரௌட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்து க்ரௌட் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அப்போ வந்து சொல்கிறாரு, இது டைரக்டர் பிடின்னு வந்து என்ன க்ரௌடில் வந்து போலீஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தெரியாமல் அடிச்சிடுவாங்கன்னு சொல்லி என்னுடைய கைகளை அவர் இருக்கும் பிடிச்சார். அதே போல் அவரை நான் கடைசியாக சந்திக்கும் போது என் விஜயகுமார் வந்து அந்த பாட்டை பாட ஆரம்பித்தார். அந்த வானத்தை போல் பாடும்போது எல்லார் கண்களும் அப்படியே தண்ணி வருது. அவரும் கண்ணிலும் தண்ணி வந்து அவர் கைகளால் வந்து உதயகுமார் அண்ணனோட கண்ணை துடைக்கிறார். அழுகாதங்கிற அவரால் பேச முடியல, அழாதுன்னு அப்படி வந்து கண்ணை துடைக்கிறாரு. எங்கள் 2 பேரோட கையை 2 கையில் அப்படி பிடிச்சிக்கிட்டார். அது என் மனைவிக்கு இன்னும் என் கண் முன்னாடி இருக்குது. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா,
1988 டிசம்பர் 28 புலன் விசாரணை நாங்கள் பூஜை போட்டு தொடங்குற நாள். அதே டிசம்பர் 28 2023 அவர் மறையிறார். ஏதோ ஒரு வாழ்க்கையில் விஜயகாந்த் சாருக்கு எனக்கு ஒரு பிணைப்பு இருக்கிறதாவே நினைக்கிறேன். நீங்கள் விஜயகாந்த் சார் பேர் எப்போ சொன்னாலும் கேப்டன் பிரபாகர், கேப்டன் விஜயகாந்த் சொல்லும்போது அதில் வந்து ஒரு 10% எனக்கு பேர் இருக்கா மாதிரி நான் நினச்சிருக்கேன். கேப்டனுங்கிற பேர், ஆர்கே செல்வமணிங்கிற பேர் அவர் எனக்கு கொடுத்தா மாதிரி, கேப்டன் எல்லாரும் சொல்லும்போது அதில் ஒரு கொஞ்சம் சதவீதம் எனக்கு இருக்குது. அவர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பங்கு எனக்கு இருக்கா மாதிரியே ஒன்று இருக்கு. அந்த மரணங்கிறது வந்து என்னை மிக மிக பாதிச்சது. என்னை மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழகத்தையே பாதிச்சிருக்கு. இவ்வளோ பெரிய மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய கூட்டமாக அவருக்கு எம்எல்ஏ இல்லை, மினிஸ்டர் இல்லை, எதிர்கட்சி தலைவர் இல்லை, வெற்றி பெற்ற ஒரு செல்வாக்கான கட்சி வந்து இதில் கூட இல்லை, வந்து சரிவான நிலையில் இருக்குது. இது மாதிரியான பல நிலையில் அவர் மரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மக்களையும் வந்து திரும்பி வந்துடுச்சு. இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. எந்த மரணத்துக்கும் யாரும் வரலன்னா கூட வந்து யாரும் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இந்த மரணத்துக்கு யாராவது வரலன்னா மக்கள் அவங்கள குற்றம் சாட்டுற அளவுக்கு மக்களோட மனநிலை வந்துடுச்சு. ஏன்டா நீ வந்து அந்த மரணத்துக்கு போலங்கிற கேள்வி கேட்கிற மனநிலைக்கு மக்களுக்கு பயந்தாவது இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயத்தை அந்த பொதுமக்கள் ஏற்படுத்தியிருக்காங்கன்னா அதுதான் வந்து விஜயகாந்த் சாரோட கேப்டனோட மிகப்பெரிய பலம். என்னன்னா வாழ் வரைக்கும் அவரோட பலம் யாருக்கும் தெரியல, ஆனால் மறைஞ்ச பிறகு அவரோட பலம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஏசிஎஸ் சண்முகம் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான பேர் அது வந்து அவரோட கல்யாண மண்டபத்துக்கு கியூ நின்று புகழஞ்சு செலுத்துறாங்க, லட்சக்கணக்கான பேர் செலுத்திக்கிறாங்கன்னா இதை விட வந்து நன்றி கடனை தமிழக மக்கள் வந்து வேற யாருக்கும் செலுத்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மிக அன்பையும் நன்றி கடனையும் திரும்ப செலுத்திட்டே இருக்காங்க. கடைசியாக என் பேச்சை முடிக்கும் போதும் என்னுடைய வேண்டுகோளோடு நடிகர் சங்க வளாகத்துக்கு விஜயகாந்த் சாரோட பேரை வைக்க வேண்டும் என்று வேண்டுகோளோடு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது கேப்டன் அவர்கள் ரொம்பவே துணிச்சலானவர். யாருக்காவது ஒரு பிரச்சனைன்னா வேஷ்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு நான் இருக்கேன் அப்படின்னு முதல்ல வந்து நிற்கக்கூடியவர். அப்படிப்பட்ட துணிச்சலான நமது கேப்டன் அவர்களுக்கு புகழஞ்சலி வழங்க திரு ராதாரவி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, என்னுடைய அன்பு சகோதரர் விஜயமா அவர்களுடைய நினைவாஞ்சலியாக இங்கே நடத்தி கொண்டிருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் மேலும் உள்ள அத்தனை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, நானும் விஜயமா அவர்களை வாகை சந்திரசேகர் தான் நாங்கள் 3 பேரும் ஒன்றா பெங்களூரில் சந்தித்தோம். அப்பொழுது அவங்க தந்தையாருக்கும் குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றவுடன் வாகையார் அவர்களும் விஜயமா அவர்களும் சென்று விட்டார்கள். ஆனால் நான் மீண்டும் அடுத்த ஷூட்டிங்கில் சந்திப்போம் பான்னு சொல்லிட்டு போயாச்சு. அப்போல்லாம் சார் தான் கூப்பிடுவோம். இப்போ நான் பீச்சில் போய் 4:30 மணிக்கு வாக் போவேன். அப்போ பார்த்தா ஒருத்தர் ஓடி வந்துக்கிட்டே இருப்பார். யாரா இதுன்னு ஒத்து பார்த்தா விஜி. என்ன விஜயமான சர்வசாதாரணமாக சொன்னாப்புல, இல்லைடா எனக்கு படம் இல்லை, அதனால் உடம்பு பார்த்துக்கணும்ல. இது யார் படம் இல்லைன்னு எவனா சொல்லுவானா? அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்தவர் சகோதரர் விஜயமா அவர்கள். இப்போ கூட ஒரு பிள்ளைங்கள்லாம் வந்திருக்காங்க, எனக்கு ரொம்ப பெருமை. இந்த அம்மா இருந்து இவ்வளோ தூரம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்க, அதுவும் பெருமை தான். இதெல்லாம் ஒன்று நான் எதிர்பார்க்கவில்லை. இவ்வளோ சீக்கிரம் போயிடுவான்னு எதிர்பார்க்கல. அதெல்லாம் போய் அவன் இருந்து முன்னின்று செய்ய வேண்டிய வேலை எங்களை செய்ய விட்டுட்டான் என்ற கவலை தான். அவன் அப்படிப்பட்டவன், விஜயமா அப்படிப்பட்டவன். எல்லார் மனசுலையும் இருந்தாப்புல. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கும் விஜயகாந்துக்கும் என்ன சம்பந்தம்? ஆனால்
கடைசி வரைக்கும் நின்றவன், கடைசி வரை நின்றவன், யாராலும் நிற்க முடியாது. ஒரு இரங்கல் கூட்டம் போடணும்னா முதல்ல வந்து நிற்பப்படாது. அவர் வந்து இந்த எல்லாருடைய சப்போர்ட்டை வச்சு சரத்குமார் போன்றவர்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் உழைச்சோம் கொண்டோங்கன்றதெல்லாம் கரெக்ட். இருந்தாலும் தலைமைன்னு ஒன்று தாங்கணும் பாருங்க, அதற்கு தகுதியானவன் விஜயகாந்த். சகோதரி விஜிமா, வாகையார், நானே, எஸ்.எஸ். சந்திரன், பாண்டியன், தியாகு, இந்த 6 பேரும் ஒரு டீமாக இருப்போம். ஏதோ இருக்கிறவர்களை வைத்து சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டியது.